நண்பர்களுக்கு வணக்கம். நான் வேல்முருகன் பேசுறேன். என்னோட முந்தைய காணொலியில அன்பின் 5 நிலைகளை பத்தி நான் குறிப்பிட்டிருந்தேன். தொல்காப்பியத்திலேயே நமக்கு 5 நிலைகளுக்கான குறிப்புகள் கிடைக்குது. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு 4 திணைகளை பத்தின குறிப்புகள் தொல்காப்பியத்துல நமக்கு கிடைக்குது. பாலை நிலத்தை பத்தின குறிப்புகள் நமக்கு சிலப்பதிகாரத்திலேயே கிடைக்குது. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து நல்லியல்பு இழந்து நடுங்குத்தியர் உறுத்து பாலை என்பதோர் படிமம் கொள்ளும் அப்படின்னு சிலப்பதிகாரம் குறிப்பிடுது. 5 இணைகளை பத்தின குறிப்புகளை நாம அடுத்தடுத்த காணொலிகள்ல பார்ப்போம். இந்த காணொலியில குறிஞ்சி நிலத்தை பத்தின குறிப்புகளை பார்க்கலாம். குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி அப்படிங்கிறது மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு செடி வகை. இந்த செடியை வச்சுதான் இந்த மலைப்பகுதிக்கு குறிஞ்சி அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த குறிஞ்சி செடியில இருந்துதான் குறிஞ்சி பூ பூக்கும். இந்த குறிஞ்சி பூச்செடி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். இந்த குறிஞ்சி பூச்செடி வகைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல அதிகமா காணப்படுது. அடுத்து இந்த குறிஞ்சி நிலத்தோட முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் இந்த 3ஐயும் பார்க்கலாம். முதற்பொருள் நிலம் பொழுது அப்படின்னு பிரிக்கப்படுது. பொழுது சிறுபொழுது பெரும்பொழுது அப்படின்னு 2ஆ பிரிக்கப்படுது. குறிஞ்சிக்கான நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும். குறிஞ்சி நிலத்துக்கான சிறுபொழுது யாமம், பெரும்பொழுது முன்பனிக்காலம் பின்பனிக்காலம். அடுத்து குறிஞ்சி நிலத்துக்கான உரிப்பொருள் புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். புணர்தல் அப்படின்னா இணைதல் அல்லது கூடுதல் அப்படின்னு பொருள். நிமித்தம் அப்படின்னா இடம், பொருள், சூழல், மனநிலை இந்த 3ஐயும் உள்ளடக்கியது. நிமித்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு காரணம், சகுனம், பொருட்டு, அடையாளம் அப்படின்னு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு நிகழ்வை முன்கூட்டியே கணிச்சு சொல்றவங்கள நிமித்தக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருட்டு அப்படின்னா நோக்கம் அப்படின்னு அர்த்தம். இதன் பொருட்டு தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இந்த சொல்லாடல் இந்த நோக்கத்துக்காக தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு பொருள்படும். அடுத்து குறிஞ்சி நிலத்தோட கருப்பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். என்னோட முந்தைய காணொலியான அன்பின் 5 நிலைகள் அப்படிங்கிற காணொலியில கருப்பொருட்கள் மொத்தம் 13 வகைப்படும் அப்படின்னும் அவைகள் என்னென்ன அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தேன். தேவைப்படுறவங்க அந்த காணொலியை பாருங்க. குறிஞ்சி நிலத்தின் தெய்வம் முருகன். குறிஞ்சி நிலத்தின் மக்கள் குறவன் குறத்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஊரோட பொதுப்பெயர் சிறுகுடி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நிலத்தோட மக்கள் சுனைகள்ல இருந்தும் அருவிகள்ல இருந்தும் வரக்கூடிய தண்ணீரை பருகுறாங்க, பயன்படுத்துறாங்க. மழை தண்ணீரை கூட சேமிச்சும் பயன்படுத்துவாங்க. இந்த நிலத்தோட மரங்கள் வேங்கை, அகில். இந்த நிலத்தோட மலர் குறிஞ்சி. இந்த குறிஞ்சி மக்களோட உணவு வரைநெல் மற்றும் திணைகள். குறிஞ்சி நிலத்தோட பறவை கிளி மற்றும் மயில். குறிஞ்சி நிலத்தோட விலங்கு புலி மற்றும் கரடி. தொண்டகம் அப்படிங்கிற பறை தான் குறிஞ்சி நில மக்களோட பறையா இருக்கு. யாழ் அப்படிங்கிறது குறிஞ்சி யாழ். இந்த நிலத்தோட பண் குறிஞ்சி பண். இந்த மக்களோட தொழில் வேட்டையாடுதல், திணை அகழ்தல். இதுவரைக்கும் நாம குறிஞ்சி நிலத்தோட முதற்பொருள், உரிப்பொருள், கருப்பொருள் இது 3 பத்தியும் பார்த்தோம். புறப்பொருள் அப்படிங்கிறது 5 திணைகளுக்கும் பொதுவானது. புறப்பொருள் பத்தி ஏற்கனவே என்னோட முந்தைய காணொலியான அன்பின் 5 திணைகள் காணொலியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த காணொலியை பார்த்துக்கோங்க. அடுத்து குறிஞ்சி நிலம் பத்தின சில தகவல்களை பார்க்கலாம். நிலம் அப்படிங்கிற சொல் நில் கூட்டல் அப்படின்னு பிரியுது. நில் அப்படிங்கிற வார்த்தை நிலம் அப்படிங்கிற சொல்ல இருந்து தான் வந்துச்சு. ஏன்னா நிலத்தை தவிர வேற எது மேலையும் மனிதர்களால நிற்க முடியாது. வானம், நெருப்பு, நீர், காற்று அப்படின்னு எது மேலையும் நம்மளால நிற்க முடியாது. நிற்கும் இடம் அப்படிங்கிற பொருள்ல தான் தரைக்கு நிலம் அப்படின்னு பேர் வந்துச்சு. மலைப்பகுதிகளில் தான் மனிதர்கள் முதலா வாழ்ந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் நிலங்களை பிரிக்கும் போது முதல்ல குறிஞ்சின்னு தான் பிரிச்சிருக்காங்க. அடுத்து மேற்கு அப்படிங்கிற திசைக்கு மேல் திசை அப்படின்னு பொருள். மேல் அல்லது மேற்கு அப்படிங்கிற வார்த்தைக்கு உயரமான அப்படின்னு பொருள்.
மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னா உயரமான தொடர்ச்சியான மலைகள் அப்படின்னு பொருள். கிழக்கு திசை அப்படின்னா கீழான திசை அப்படின்னு அர்த்தம். கீழ் அப்படின்னா பள்ளத்தாக்கு அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. குறிஞ்சி திணைக்கான புலவரா கபிலர் சொல்லப்படுறார். அடுத்து குறிஞ்சி நில அரசர்களோட பட்ட பெயர்களை பத்தி பார்க்கலாம். மலையமான், குறும்பறை நாடன், வெற்பன், சிலம்பன், மழவர், குறவன், சேயோன், கடம்பன், இடும்பன், இந்த பெயர்கள் எல்லாமே குறிஞ்சி நிலத்தோட தொடர்புடைய பெயர்கள். அடுத்து குறிஞ்சி நில பகுதிகளை ஆட்சி செஞ்ச மன்னர்களை பத்தி பார்ப்போம். வேங்கடமலையை ஆண்ட மன்னன் புள்ளி. இந்த அரசன் கல்வர் கோமன் அப்படின்னு அழைக்கப்படுறார். கொல்லிமலையை ஆட்சி செஞ்ச ஒரு அரசனோட பேரு பொறையன். கடையேழு வள்ளல்கள் பல பேரு மலைப்பகுதிகளை ஆட்சி செஞ்ச அரசர்களா இருக்காங்க. கொல்லிமலையை ஆட்சி செஞ்சவர் வல்வில் ஓரி. தகடூர் மற்றும் அதை சுத்தி இருக்கிற மலைப்பகுதிகளை ஆட்சி செஞ்சவர் அதியமான் நெடுமான் நஞ்சி. தகடூர் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற தர்மபுரி. அடுத்து திருக்கோவிலூரை ஆட்சி செஞ்சவர் மலையமான் திருமுடிக்காரி. தமிழ்நாட்டு மேல போர் தொடுத்து வந்த மௌரிய பேரரச ஒரு சாதாரண குறுநில மன்னனா இருந்து இந்த திருமுடிக்காரி தான் அடிச்சு ஓட விட்டாரு. அடுத்து இடும்பை அப்படிங்கிற மலைப்பகுதிய விரான் அப்படிங்கிற அரசன் ஆட்சி செஞ்சார். பரம்பு மலைய பாரி அப்படிங்கிற அரசன் ஆட்சி செஞ்சாரு. இந்த பாரிக்கு 2 மகள்கள் இருந்தாங்க. அவங்க பேரு அங்கவை, சங்கவை. இந்த 2 பெண்களுமே நல்ல பெண்பால் புலவர்கள். தங்களோட தந்தையான பாரி இறந்த துக்கத்துல இவங்க ஒரு பாடல் பாடியிருக்காங்க. இந்த பாடல் புறநானூறுல 112வது பாடலா இருக்கு. அற்றை திங்கள் அவ்வன் நிலவில் அப்படின்னு இந்த பாடல் தொடங்கும். எனக்கு பிடிச்ச பெண்பால் புலவர்கள்னா அது அங்கவை, சங்கவை தான். அடுத்து முருகன் குறிஞ்சி நிலத்தோட தெய்வமா சொல்லப்படுறார். முருகன் போருக்கான தெய்வமாவும் இருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு காதலுக்கான தெய்வம் அப்படின்னா மன்மதன் அல்லது மாறன் அப்படின்னு சொல்லப்படுறார். ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னாடி முருகன் தான் காதலுக்கான தெய்வம். அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல முருகன் தான் பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச தெய்வம். அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் பெண்களுக்கெல்லாம் பிடிச்ச தெய்வம் அப்படின்னா அது முருகன் தான். முருகனுக்கு சேயோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. சேயோன் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தோட தலைவனை குறிக்கிற ஒரு வார்த்தை. இன்னும் சொல்லணும் அப்படின்னா கிராமத்து தலைவர், அமைச்சர், முதலமைச்சர், முதன்மை அமைச்சர்னு சொல்லப்படுற பிரதமர், இதெல்லாம் எப்படி ஒரு பதவியோ அதே மாதிரி சேயோன் அப்படிங்கிறதும் குறிஞ்சி நிலத்தோட தலைவனோட பதவிக்கான பேரு. சேயோன் அப்படின்னா குழந்தைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அடுத்து குறிஞ்சி நிலத்தோட பண் குறிஞ்சி பெண் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த குறிஞ்சி பெண் கர்நாடக சங்கீதத்துல ஹரிகம்போஜி ராகமா இருக்கு. திருவி ராகம் அப்படிங்கிற பண்ணுல இருந்துதான் ராகம் அப்படிங்கிற வார்த்தை உருவானுச்சு. அடுத்து குறிஞ்சி நிலத்துல இருக்கிற மக்கள் குறவன் குறத்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்களோட தொழில் வேட்டையாடுறது, திணை அகழ்றது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஊசிமணி பாசிமணி விற்கிறவங்கள நாம குறவன் குறத்தி அப்படின்னு சொல்றோம். மலைப்பகுதியை சேர்ந்த குறவர்களுக்கு ஊசிமணி பாசிமணி விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த ஊசிமணி பாசிமணி விற்கிறவங்களோட மரபணு ஐரோப்பாவை சேர்ந்த பழங்குடியின மக்களோட மரபணுவோட ஒத்து போகுது. இவங்க ஐரோப்பாவில இருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்தவங்க. விஜயநகர அரசு படையெடுப்பு மூலமா இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க. இவங்க நரிக்காரர்கள் அல்லது குருவிக்காரர்கள் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்களோட தாய்மொழி வாக்கரி போலி. இந்த மொழி இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சேர்ந்தது. இவங்கள நரிக்காரர்கள் அல்லது குருவிக்காரர்கள்னு தான் நாம அழைக்கணும். இவங்க நரிகளை வேட்டையாடுறதால நரிக்காரர்கள் அப்படின்னும், குருவிகளை வேட்டையாடுறதால குருவிக்காரர்கள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. தமிழ்குடியில் பிறந்த தமிழ்நாட்டின் மூத்த குடிகளான குறவர்கள் வேற, இந்த நரிக்காரர்கள் குருவிக்காரர்கள் வேற. அடுத்து மலைப்பகுதி ஊர்கள் சிறுகுடி அப்படிங்கிற பொது பெயரா அழைக்கப்படுது. குறிஞ்சி நிலத்தோட தொடர்புடைய ஊர்கள் பேரை பார்க்கலாம். மலை அப்படிங்கிற பேர்ல திருவண்ணாமலை, நாகமலை, விராலிமலை, வள்ளிமலை, ஆனைமலை, சிறுமலை,
சாமிமலை, நார்த்தாமலை மாதிரியான ஊர்கள் இருக்கு. குன்று அப்படிங்கிற பேர்ல குன்றூர், குன்றத்தூர், குன்றக்குடி, திருப்பரங்குன்றம், திருக்கதுகுன்றம் மாதிரியான ஊர்கள் இருக்கு. பாறை அப்படிங்கிற பேர்ல வால்பாறை, வட்டப்பாறை, பூம்பாறை, சிப்பிப்பாறை, தட்டைப்பாறை, வேட்டுவன் பாறை, குட்டப்பாறை மாதிரியான ஊர்கள் இருக்கு. கிரி அப்படிங்கிற பேர்ல சதுரகிரி, சங்ககிரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஏலகிரி, சூளகிரி, புவனகிரி மாதிரியான ஊர்கள் இருக்கு. கிரி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு மலை அப்படின்னு பொருள். குறிச்சி அப்படிங்கிற வார்த்தை குறிஞ்சி அப்படிங்கிற வார்த்தையோட மருவிய சொல். கள்ளக்குறிச்சி, பாஞ்சாலங்குறிச்சி, கல்லிடைக்குறிச்சி, ஏலாக்குறிச்சி, சூளாங்குறிச்சி, அரவக்குறிச்சி, குறிச்சி மாதிரியான ஊர்கள் இருக்கு. கடந்த சில வருடங்களா திருவண்ணாமலைய அருணாச்சலம் அப்படின்னும், அண்ணாமலையார அருணாச்சலேஸ்வரர் அப்படின்னும் சில பேர் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அருண் அப்படின்னா சூரியன் அர்த்தம், அசலம் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே சமஸ்கிருத சொல்லுதான். அருணாச்சலம் அப்படின்னா சூரிய ஒளி வீசும் மலை அப்படின்னு பொருள். புராண கதைகளை சொல்லி எப்படி ஆரியர்கள் தமிழர்களோட தெய்வங்களை எல்லாம் திருடுனாங்களோ அதே மாதிரி சமஸ்கிருத பேரை வச்சு தமிழர்களோட நிலப்பகுதிகளை ஒரு கூட்டம் திருடிட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் திருவண்ணாமலை அப்படிங்கிற பேரை மாத்தி அருணாச்சலம்னு மாத்த பாக்குது இந்த ஆரிய திராவிட கூட்டம். இந்த ஆரிய திராவிட கூட்டம் தமிழ்நாட்டோட பல ஊர்கள்ல சமஸ்கிருத பேரை வச்சு தமிழர்களோட நிலத்தை புடுங்க பாக்குறாங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா குடந்தை அல்லது குடமூக்கு அப்படிங்கிறத கும்பகோணம் அப்படின்னும், திருமறைக்காடு அப்படிங்கிறத வேதாரண்யம் அப்படின்னும், மாமல்லபுரம் அப்படிங்கிறத மகாபலிபுரம் அப்படின்னும், ராமநாதபுரம் அப்படிங்கிறத ராமேஸ்வரம் அப்படின்னும், கண்ணமலை அப்படிங்கிறத கிருஷ்ணகிரி அப்படின்னும், பழமலை அல்லது பழமையான மலை அல்லது திருமுதுகுன்றம் அப்படிங்கிறத விருத்தாச்சலம் அப்படின்னும், புளியங்காடு அப்படிங்கிறத திண்டிவனம் அப்படின்னும், மயிலாடுதுறை அப்படிங்கிறத மாயவரம் அப்படின்னும், திருவரங்கம் அப்படிங்கிறத ஸ்ரீரங்கம் அப்படின்னும், எருமையூர் அப்படிங்கிறத மைசூர் அப்படின்னும், திருவில்லிபுத்தூர் அப்படிங்கிறத ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னும், திருமுட்டம் அப்படிங்கிறத ஸ்ரீமுஷ்ணம் அப்படின்னும், கோவன்புதூர் அப்படிங்கிறத கோயம்புத்தூர் அப்படின்னும், தகடூர் அப்படிங்கிறத தருமபுரி அப்படின்னும், நீலமலை அப்படிங்கிறத நீலகிரி அப்படின்னும், தில்லை அப்படிங்கிறத சிதம்பரம் அப்படின்னும், திருவானைக்காவல் அப்படிங்கிறத ஜம்புகேஸ்வரம் அப்படின்னும் சில ஊர்களை மாத்திருக்காங்க. பல ஊர்களை மாத்த பாக்குறாங்க. இதையெல்லாம் இன உணர்வும் மொழி உணர்வும் இல்லாத, மான உணர்வு இல்லாத தமிழர்கள் இதையெல்லாம் எதிர்த்து போராடாம கடந்து போறதுதான் வேதனையான விஷயம். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே குறிஞ்சி நிலத்தை பத்தின குறிப்புகள். வரலாறு அப்படிங்கிறது நம்ம படிக்கிறதுக்கான பாடம் மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கான பாடமும் கூட. தனக்குன்னு ஒரு நாடு இல்லாதவங்க மட்டும் அகதி கிடையாது, தன்னோட வரலாறு தெரிஞ்சுக்காதவங்களும் அகதி தான். அதே மாதிரி தனக்குன்னு ஒரு கொள்கையும் கோட்பாடும் இல்லாதவங்க கூட அகதி தான். அதனால உங்க வரலாறு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உங்களுக்கான கொள்கையையும் உங்களுக்கான கோட்பாட்டையும் நீங்க வரையறுத்துக்கங்க. அப்பதான் உங்க வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்முருகன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் தேசியம், வாழ்க தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் புகழ். நன்றி, வணக்கம்.